பழைய முறைப்படி தான் பொங்கலை செய்து வந்தது. இப்போ சனத்தில் காசும் வளர, நாகரிகமும் வளர. என்னால் முடியும் என்று நினைச்சாதான் நடக்கலாம். ஓமா இல்லையா? இந்த ஊரினுடைய பெயரை சொன்னாலே எனக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி. தச்சு வேலை, மேசன் வேலை, கூலி வேலை, தோட்டம். எங்கெண்ட வழிபாட்டு முறைகள் எல்லாம் மாற்றப்பட்டு வருது, மாறி வருது. என்ன பேர் ஐயா உங்களுக்கு? ஐயா 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 இங்கே மழை காலத்தில் வந்தால் இப்படி இருக்கும். ஐயோ கடவுளே. பேய கண்டனீங்களா? உண்மையிலேயே பெற்றும் சுகம் என்று தான் சொல்ல முடியும். அந்த சுகத்தை சொல்ல முடியாதான். 67 வாஞ்சும் 72 வயது. சரியா கணக்கு பார்த்து பார்த்தீங்களா? தகரத்தில் எழுதியிருந்தால் தான் பயந்து வந்தேன். பேய் பிடிக்கும் கவனம் பின்ன சரியென்று போட்டு அங்கே போனால் அவன் அடிச்சு போட்டான். ஐயா சென்ற வாரம் இந்த காணொளியை பார்க்குற நீங்கள் ஈழத்தில் இருக்கிற பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து அங்கே வியாபாரம் செய்ய போறீங்களா? வெளிநாடுகளில் இருக்கிற பொருட்களை ஈழத்துக்கு இறக்குமதி செய்து இங்கே வியாபாரம் செய்ய போறீங்களா? அதற்கு ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த சிறப்பான சேவையை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். அப்படி ஒரு சிறப்பான சேவையை பெற்றுக்கொள்றதுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நிறுவனம் ஜெஃப்னா பிஸ்னஸ். இவர்கள் இது மாத்திரமல்லாது நிறுவனங்களை பதிவு செய்து கொடுக்கிறார்கள், அறக்கட்டளைகளை பதிவு செய்து கொடுக்கிறார்கள், சகலவிதமான சட்ட ரீதியிலான உரிமைகளையுமே பெற்றுக் கொடுக்கிறார்கள். அது மாத்திரமல்லாது கணக்கியல் சேவையையும் வழங்குகிறார்கள். இவர்களை தொடர்பு கொள்றதுக்கு திரையில தெரிகிற இந்த விவரங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இன்றைய நாளில் இந்த காணொளியில ஈழத்தில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கிற இந்த ஊரினுடைய பெயரை சொன்னாலே எனக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி வரும். அந்த அளவுக்கு எனக்கு மிகவுமே ஈடுபாடான ஒரு ஊர். அது ஏன் ஈடுபாடாக இருக்குண்டா, நான் பிறந்ததே இங்கே தான், சிறுப்பிட்டி. இந்த சிறுப்பிட்டி என்ற ஊரை ஏற்கனவே 2 பகுதிகளாக காணொலியில் தந்திருக்கிறேன். ஏனைய பகுதிகளை அடுத்தடுத்த காணொலிகளில் தருவேன்னு சொல்லியிருந்தேன். எனவே 2 காணொலிகளை பார்க்காதவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அழுத்தி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா பவனீசன் சிறுப்பிட்டி என்று தேடி அந்த காணொலிகளை பார்க்கலாம். இப்போ நான் நிற்கிற இந்த பிரதான வீதி யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பிரதான வீதி. இதில் இருந்து இப்படியே போனால் புத்தூர் சந்தி தாண்டி அப்படியே நாங்கள் பருத்தித்துறை நோக்கி போகலாம், நெல்லியடி தாண்டி. அதே மாதிரி இந்த பக்கம் திரும்பி பயணம் செய்வோமாக இருந்தால் 14 கிலோமீட்டர் தூரத்தில் யாழ்ப்பாணம் நகரப்பகுதி இருக்குது. யாழ்ப்பாண நகரப்பகுதியில் இருந்து பருத்தித்துறை வீதியால் பயணம் செய்து வரும்போது 14 கிலோமீட்டர் நெருங்குற நேரத்தில் சிறுப்பிட்டி முடியுது. இப்போ நான் நிற்கிறது பருத்தித்துறையில் இருந்து வரும்போது சிறுப்பிட்டி எந்த பகுதியில் ஆரம்பமாகுமோ அந்த பகுதியில் தான் நிற்கிறேன். இதுக்கு அங்கால புத்தூர். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இதுக்கு அங்கால புத்தூர், இதுக்கு இங்கால தான் சிறுப்பிட்டி. இந்த வீதியினுடைய இடப்பக்கத்தை தான் நாங்கள் உங்களுக்கு இந்த காணொலியில் காட்ட போகிறோம். எதிர்காலத்தில் எஞ்சிய பகுதிகளை காட்டுறோம். ஏனென்றால் சிறுப்பிட்டின்றது ஒரு குட்டி கிராமம் இல்லை, இது ஒரு பெரிய கிராமம். சிறுப்பிட்டி வடக்கு, சிறுப்பிட்டி கிழக்கு, சிறுப்பிட்டி மேற்கு, சிறுப்பிட்டி தெற்கு, சிறுப்பிட்டி மத்தி என்று 5 பகுதிகளாக இந்த ஊர் இருக்குது. என்னுடைய ஊர் சிறுப்பிட்டி மேற்கு. இன்றைய நாளில் இந்த பகுதியில் நாங்கள் இந்த வீதியினுடைய இந்த பக்கத்தில் இருக்கிற இடங்களை பார்க்க போகிறோம். முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணி பட்டன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். ஏன்னா நம்ம சிறுப்பிட்டி அந்த பக்கம் கொண்டு போட்டு இந்த பக்கம் போகிறீங்கன்னு யோசிக்கக்கூடாது. நாங்கள் வீதி விதிமுறைகளை எல்லாம் கடைபிடித்து தான் வாகனம் ஓடுறதால விட்ட கோடு இருக்கிற இடத்துக்கு வந்து சரியான முறையில் திருப்புறோம். பருத்தித்துறையில் இருந்து நாங்கள் பருத்தித்துறை யாழ்ப்பாணம் பிரதான வீதியால் பயணம் செய்து வரும்போது இந்த இடத்துல தான் சிறுப்பிட்டி ஆரம்பமாகுது. இதில் பாருங்க, இடப்பக்கம் ஒரு கொழுங்கை போய் கொண்டிருக்குது. சரி, நாங்கள் இப்படியே நேர பயணம் செய்வோம். இதில் வேலை பக்கம் காட்டாமல் போகணுன்னு தான் பார்த்தேன்னா, ஆனால் இதில் ஒரு பழக்கடை இருக்கிறதால உங்களுக்கு காட்டியிருக்கோம். சரி, இப்போ நாங்கள் இப்படியே நேர பயணம் செய்வோம். இந்த காணொலியில் இடப்பக்கம் தான் காட்ட போகிறோம். இதுலேயே பாருங்க, இடப்பக்கத்தை தோட்டங்களை பாருங்க, பச்சை பசையிலன்னு இருக்கக்கூடிய கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் பச்சை பசையிலன்னு தான் இருக்குது. இந்த இடமெல்லாம் ஒரு நகரமயமாதலுக்கான ஆரம்பத்தளம் என்று தான் என்னென்னு சொல்லிடுவேன். ஏன்னா முன்பு இந்த இடங்களில் கடைகளோ எதுவுமே இல்லை, ஆனால் இப்போ அதிகரிச்சிடுது. இப்போ நாங்கள் இந்த பிரதான வீதியாலேயே பயணம் செய்வோம். சரி, இடப்பக்கம் பாருங்கோ, ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இந்த கோயிலை சுற்றி கொண்டு வருவோம். சரியா, இது அம்மன் கோயில்.
சிறுப்பட்டியில் இருக்கிற ஒரு அம்மன் கோயில். இந்த கோயில் அடிக்கேன்னு வந்து நாங்கள் வேண்டாம். இந்த கோயிலினுடைய அமைவிடம் மிக சிறப்பாக இருக்குது. அப்படி முன்னுக்கு பாருங்க தோட்டங்கள். சரி, ஒரு அளவான குட்டி கோயில். அம்மன் கோயில் பாருங்க, இவ்வளவு தான் கோயில். ஒரு அளவான கோயில். இந்த கோயில் தோட்டத்துக்கு முன்னுக்கு இருக்குது. அதனால நல்ல ஒரு அமைவிடம், காட்சி அமைப்பு சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி கோயிலினுடைய பின்பகுதியில் பிரதான வீதி போகுது. இந்த வீதியால் தான் நாங்கள் பயணம் செய்கிறோம். சரி, இப்படியே நாங்கள் இந்த வீதியால் பயணம் செய்வோம். நாங்கள் இந்த சிறுப்பட்டி முடியும் வரைக்கும் போய் திரும்ப வரும்போது பிரதான வீதியை முழுமையாக காட்டுறோம். இப்போ போகும்போது பெரும்பாலும் இடப்பக்கத்தை தான் உங்களுக்கு காட்டி கொண்டு போவோம். இப்போவே நீங்கள் இடப்பக்கத்தை பாருங்க, தோட்டங்களை பாருங்க. அப்படி தூரத்தில் பாருங்க, இவ்வளோ வடிவாக இருக்கு என்னங்க இந்த இடம். சிறுப்பட்டி என்ன சும்மா அதிர்து இல்லை. வெங்காயம் தான் இந்த பகுதியில் கூடவே இருக்குது. அடுத்தது மரவள்ளி, அந்த மாதிரி எல்லா பயிர்களுமே இருக்குது. இதில் இருந்து குறிப்பிட்ட அளவான குடியிருப்பு தொடங்குது. அதிகமான குடியிருப்பு இல்லை. இதுக்கு பின்னுக்கு அப்படியே தோட்டம் தான். ஏன்னா 1-2 வீடு அப்படி தான் இருக்குது. சரி, ஓ இப்படி இருக்குன்னு கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் பச்சை பசையலடா. ஆனால் இதுக்கு அங்கால போனால் புத்தூர், கொஞ்சம் தூரத்துக்கு அங்கால போனால். ஆனால் சிறுப்பட்டி எல்லைக்குள்ளே தான் இந்த பகுதியெல்லாம் வருது. இந்த இடத்த பாருங்க, இது ஒரு வீடு, இதுக்கு பின்னுக்கு அப்படியே வயல் நிலம். அதே மாதிரி இந்த பிரதான வீதியில் இடப்பக்கத்தில் இந்த பகுதியில் ஒரு வீடு மட்டும்தான் வரிசைக்கு இருக்குது. அதாவது இதுக்கு பின்னுக்கு வயல் அல்லது தோட்டமாக இருக்குது. இங்கே பாருங்க, இதில் இருக்கிறது சிறுப்பட்டி உப தபால் அலுவலகம், அஞ்சல் அலுவலகம். இதில் இருக்கிறது ஸ்ரீவை தாமோதரம் பிள்ளை ஞாபகார்த்த நட்பணி மண்டபம். இப்படியே நேராக போகலாம். ஆனால் நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்டா, இதில் இருக்கிற இடப்பக்க வீதிக்கு போக போகிறோம். இடப்பக்கம் போய் வந்து மற்ற பகுதிக்கு போவோம். அதில் இடப்பக்கம் போவோம். இதில் 2 பக்கமுமே பாருங்க வயல் நிலங்கள் தான். இந்த பகுதியில் பாருங்க வயல் நிலம், மாடுகள் மேய்ந்து கொண்டு இருக்கின்றன. பார்க்கவே மிக சிறப்பாக இருக்குது. இங்கே பாருங்க பூவரசு தான் அதிகமாக இருக்குது. வெட்டத்தில் தெரியுதா? இதால் நேராக போகணும். அதுக்கு முதல் இடப்பக்கம் போய் வருவோம். இந்த பகுதியிலையும் அன்னளவாக சில குடியிருப்புகள் இருக்குது. இரண்டு பக்கமுமே குடியிருப்புகள். ஆனால் இந்த இடத்துல குடியிருப்புகள் மிக குறைவு. எத்தனை குடியிருப்பு இருக்குமென்னு தெரியல, கேட்டு பார்க்க. ஜெஜோ போகுதானே போகுதானே. இந்த இடத்த பார்த்தீங்களா அவ்வளவு சோலையாக இருக்குண்டு. தென்னை மரங்கள் அப்படி இப்படின்னு பார்க்கவே சோலையாக இருக்குது. போகலாம். ஏய் உண்மையாக இதுக்குள்ளே வரவே இல்லை. நீ வந்தனியா? வண்ண பயன்பாடு சிறப்பாக இருக்குது. சரி, இப்படியே நேராக போகும். இதுக்குள்ளே நெருக்கமான குடியிருப்பு இருக்குது. உண்மையாக இதுக்குள்ளே நான் இது வரைக்கும் வந்ததே இல்லை. அதனால் இப்போ வெள்ளை பக்கம் போகும். நீங்கள் சிறுப்பட்டியினுடைய சிறப்பை அறிந்தாலே உங்களுக்கு சிறுப்பட்டியில் ஆசை வந்துடும். கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு சொல்கிறேன், சரியா? இதில் இப்படி போகும். இதில் இடப்பக்கம் இதுக்குள்ளே ஒரு குட்டி கோயில் ஒன்று இருக்குது, சரியா? கோயிலை தாண்டி இப்படியே போவோம். இங்கே இந்த பக்கம் பாருங்க தென்னந்தோப்போட நல்ல சோலையாக இருக்குது. அட நாங்கள் காணொலி ஆரம்பித்த இடத்துக்கு வந்துட்டோம்ப்பா.
ஆரம்பித்த இடம் வந்து இதால் தான் போனாங்க. இதால் போய் அப்படி சுற்றி கொண்டு திரும்பவே இந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஆனால் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இதால் திரும்ப போகிறோம். அதனால் நாங்கள் வேலை பக்கம் திரும்பி போவோம். இப்படித்தான் இருக்கும் வீதி. உள்ளூர் வீதி என்றதால் வீதி இப்படித்தான் இருக்குது. நாங்கள் இதால் போவோம். இதால் வேலை பக்கம் திரும்பி போனால் பிரதான வீதிக்கு போகலாம். நாங்கள் இந்த வீதியால் இப்படியே போவோம். இதில் வேலை பக்கம் வயல் நிலங்கள், இடப்பக்கம் திரும்பி பாருங்க கண்ணங்காடு. இதில் வேலை பக்கம் பாருங்க ஒரு குறுக்கொழுங்கு போகுதா. இந்த குறுக்கொழுங்கைக்குள்ளே கட்டாயம் போகணும். ஏனெண்டா இதில் ஒரு கோவில் இருக்குது. இது சிறுப்பிட்டி பூதவராயர் கோயில். சரி, இறங்கி பார்ப்போமா. இந்த இடத்தை பார்த்திங்கன்னா நாங்கள் வந்த பகுதியில் சில குடியிருப்புகள் இருந்ததெல்லாம், அதை தாண்டி நிறைய தூரம் வந்ததுக்கு பிறகு தான் நிறைய தூரம் வந்து அளந்து பார்த்தா கொஞ்சம் தான் நடந்து வரலாம். ஆனால் பக்கத்தில் குடியிருப்புகள் இல்லை. இது மட்டும்தான் ஒரு கோயில், பூதவராயர் கோயில் இருக்குது. இப்படியே பாருங்க, இதில் ஒரு பெரிய ஆலமரம் நிற்குது. இந்த கோயில்களில் இந்த மாதிரி சுத்தவரை கட்டி விடும்போது அதில் இப்படி இருந்து காற்று வாங்குகிற அந்த சுகம்ன்றது உண்மையிலேயே பெரும் சுகம் என்று தான் சொல்ல முடியும். அந்த சுகத்தை சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குது. இப்போ இந்த கோயில் கட்டட வேலைகளோடு இப்படி இருக்குது. ஆனால் இதுக்கு முதல் எப்படி இருந்திருக்கும்? இது இப்போ ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னம் ஓரளவான கோயிலாக இருந்திருக்கும். இந்த இடத்துக்கு வாரதுக்கே பயப்படுவார்கள். எனக்கே நினைவில் இருக்குது. இந்த வீதியால் வரவே நாங்கள் பயப்படுத்தி வச்சுருப்பார்கள். ஆனால் இப்போ இந்த கோயிலினுடைய அமைப்பு சூழல் எல்லாம் மிக சிறப்பாக மாறி பார்க்கவே ஆசையாக இருக்குது. இந்த பக்கம் போகிறதுக்கு முதல் அதில் ஒரு சின்ன குட்டி கோயில் இருக்குது, அதை பார்த்துட்டு வருவோம் வாங்கோ. ஆலமரம், ஆலம் விழுத பார்த்தீங்களா? இதில் ஒரு பிள்ளையார் கோயில். சரி, இப்படியே இங்கால பாருங்கோ தரவை பகுதி. சரியா, இதுக்கு அங்கால போவோம். அதுக்கு முதல்ல அதில் இருக்கிற கோயிலையும் போய் பார்ப்போம். எல்லா கோயில்கள்லையுமே நின்று நான் காட்டுறதில்லை. ஆனால் இப்படியான கோயில்களுக்கு வரும்போது அதனுடைய அந்த ஒரு ஈடுபாடும் நம்பிக்கைத்தன்மையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த கோயில் உருவாகிய வரலாறு நிச்சயமாக கேட்டறியணும். ஏனெண்டா குடியிருப்புகள் இருக்கிற பகுதியில் கோயில் அமைகிறது அது சூழல் வேறு. ஆனால் இது வயல்கள் சூழ்ந்த பகுதி என்றதால் இந்த கோயில் அமைந்ததுக்கு இந்த இடத்துல வந்ததுக்கான காரணங்கள் வித்தியாசமானதாக இருக்கும். நாங்கள் முடிந்த அளவு யாராவது வந்தால் கேட்டறிவோம். கட்டட வேலைகள் நடந்து கொண்டிருக்குது. மிக மிக காற்றோட்டமான ஒரு கோயில் பாருங்க, பூதவராயர் கோயில். சூளத்தோடு நிற்கிறார் பாருங்க, காவல் தெய்வம் மாதிரி. எங்கெண்ட வழிபாட்டு முறைகள் எல்லாம் மாற்றப்பட்டு வருது, மாறி வருது. மிகவும் மனவேதனையான தகவல். சரி, அப்படியே பயணம் செய்வோம். வேலை இப்போ நாங்கள் வேலை பக்கம் போவோம். இது மழை பெய்கிற நேரங்களில் மிக சேராக இருக்கும். அதில் போயிடுவோம். ஊரணி தண்ணி தாங்கி தெரியுதா? இது மழை காலத்தில் வந்தால் இப்படி இருக்கும். ஐயோ கடவுளே, இங்கே பார்த்தீங்களா ஒரு குளம். எங்கே போகிறோம்? மாறி எங்கேயோ போகிறோமோ? டே பாய் இப்போதான் வச்சு நல்ல காலம். போன முறையும் இப்படி தான் வந்து போச்சேன். ஆபத்தான இடம் அங்கே பாருங்க. இப்படி திருப்ப வேண்டிய எதிர்பார்க்கல, நேராக தான் போனாங்களே என்ன. ஏறுங்க,
இப்படி பிரதான வீதியில் போய் ஏறி சந்திக்கிறோம். சரி, இப்போ யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பிரதான வீதிக்கு வந்துட்டோம். அப்படியே இந்த வீதியால் பயணம் செய்வோம். இடப்பக்கம் பார்த்து கொண்டு வாங்குவோம். எனக்கு இந்த இடம் பற்றிய தகவல்கள் பெரும்பாலும் தெரியுமென்றதால் மக்களோட கதைக்கிறது குறைவாக இருக்கும். அதை விட இந்த வீதியினுடைய இடப்பக்கத்தில் குறிப்பிட்ட அளவான குடியிருப்புகள்லாம் இருக்குது, பெரும்பாலான குடியிருப்புகள் இல்லை. சிறுபட்டி சிறுபட்டி இதுலேயும் ஒரு கோயில் இருக்கு பாருங்க, வைரவர் கோயில் பாருங்க. வாழை தோட்டங்களும் அதிகமாக காண முடியும் சிறுபட்டியில். அடுத்தது இந்த இடத்துல பாருங்க, ஒரு அழகான வீடு கட்டி கொண்டு இருக்கிறார்கள். எப்படி இருக்குன்னு நல்லபடியாக இருக்குது. அதை விட வீடு அமைந்திருக்கிற சூழலை பார்த்தீங்களா? யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பிரதான வீதி ஓரத்தில் அமைஞ்சிருக்கு. இப்போ நாங்கள் இந்த வீதியால் இடப்பக்கம் போவோம். சிறுபட்டி கிழக்கு சரியா இந்த பகுதி. பூசணி தோட்டம், மரவள்ளி தோட்டம், தோட்டங்கள் அதிகம் சிறுபட்டியில். சிறுபட்டியில் பனைமரம் இருக்கு, தனிமரம் இருக்கு. ஒரு பாடகராக மாற இதில் வீடுகள் ஆரம்பமாகுது. இதில் வெள்ளப்பக்கம் ஒரு ஒழுங்க போகுது. இதால் போனால் வீடுகள் டக்குன்னு முடியும். இந்த ஒரு குழந்தை முடியுது. இதால் இப்போ வேகமாக போவோம். இந்த இடத்த என்னென்னு சொல்கிற பெண்ணாலை. பெண்ணாலை நாங்கள் இப்போ நிற்கிற இடம். அதுக்குள்ளே ஒரு கோயில் ஒன்று இருக்குது. உள்ளூர் கோயில்களில் இருக்கிற சிறப்பு எங்கேயுமே இல்லை. என்ன இதில் என்ன எழுதி கிடக்குனவ? புகைத்தால் புற்றுநோய் உண்டாக்குமென்னு அதில் எழுதி கிடக்கு. இதில் மாட்டீர்கள், இங்கு பேய் பிடிக்கும். என்னடா இது பேய் பிடிக்க மாட்டேங்குது? பயமா இருக்கு. இதுக்குள்ள ஒரு கோயில் இருக்கு, போயிடும். ஐயா, என்ன கோயில் இது? இது பெண்ணால தானே? இது இங்கே எத்தனை குடும்பங்கள் இருக்குது இடத்துல? கிட்டத்தட்ட 160. பெண்ணாலை என்ற இடத்துல மட்டுமா? இப்போ இந்த பூதவரார் கோயில்ன்றது அது ஏற்கனவே போயிருக்கிறீங்களா நீங்கள்? கோயிலுக்கு அது முதல் எப்படி அந்த கோயில் உருவாயினு சொல்லிடும். உருவாயினது நாம் பிறக்காத காலத்திலே கோயில் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு முந்தி அந்த பகுதிக்கு போனேன். ஈச்சம்பழம் பிடுங்குற கண்டு போகிறதுக்கு சொல்கிறது. ஆனால் போவேனா பேய் பிடிக்கும்னு சொல்கிறவே. ஏன் அப்படி? அது அங்கே என்னன்னா ஒதுக்குப்புறமா தானே இருந்தது. அது பின்னேரத்திலே ஒருத்தரும் போறையில தரவதானே பேயல் வருமன்றதுல கோயிலுக்கு போய் பேய் பிடிக்குது. இது அப்படி முந்தி பயப்படுத்துறது தான் எங்களை. நாங்கள் பள்ளிக்கூடத்தில் அதில் வரைக்க அதுக்குள்ளே போவோம்னு சொன்னால் விட மாட்டேன். அதான் இப்போ ஜன நடமாட்டம் கூட கூட பேயால் பின்வாங்கி போச்சு. நீங்கள் எப்பயா கண்டனீங்களா பேய்? பேயை கண்டனீங்களா? பேய் கண்டு இருக்கேன், உங்களுக்கு விளங்கப்படுத்தல. என்னென்று எப்படி விளங்கப்படுத்தலாம்? எப்படி உருவம்னு சொல்லல. இப்போ பகலண்டு சொல்கிறோம். பகலை நீங்கள் தொட்டுக்கு பார்க்குவீங்களோ? இல்லை. இப்போ கண்ணை மூடிக்கோன்னு நிற்கிறீங்க. பகல் இருக்கா காட்டு எழுச்சுன்னா காட்டு எழுமோ, தொட்டு பாருண்டா தொட்டு பார்க்கலுமோ, பிடிச்சி பார்க்கலும் பார்க்கலாம். அப்போ அதை விளங்கப்படுத்தலாம். என்ன சிறப்பான வழிபாடு நடக்குது? அது பங்குனியில் பொங்கல், வருஷ பொங்கல். மற்றது ஆவணியில் திருவிழா. திருவிழா நடக்குறதா? இப்போ பெருசாக கட்டப்படுதில்ல. முதல்ல இந்த அளவுக்கு பெருசாக இருக்கே எனக்கு தெரிஞ்சு. இப்போ கும்பாசம் செய்தாச்சு. இப்போ திருவிழா நடக்கும். திருவிழா. இப்போ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? முதல் இந்த பொங்கல் செய்து பழமையான இப்போ தமிழ் முறைப்படி தான் எல்லாம் நடக்கிறது. இப்போ கோயில்கள் இந்த என்ன சொல்கிற அந்த ஆகம முறைக்குள்ளே போகுதில்ல, அதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆகம முறைப்படி இல்லையே. இப்போ அப்போ முந்தின காலத்தில் பழைய முறைப்படி தான் பொங்கலை செய்து வந்தது. இப்போ சனத்தில் காசும் விளையிற
நாகரிகம் வளர கண்டு கும்பாபிஷேகத்தை செய்து திருவிழா செய்து அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படி செய்கிறது? அது என்ன பொறுத்தவரையில் பிள்ளைன்னு தான் சொல்லுவோம். என்னென்னா கிராமிய வழிபாடுன்ற ஒன்று இருந்தது தானே, ஊரெல்லாம் சேர்ந்து பொங்கி அந்த ஒரு வழிபாட்டு முறை இப்போ இல்லாமல் போகுது தானே, அதான் கேட்குறேன். அதோட வந்து பொங்கல் சில கோயில்களுக்கு வந்து வழிபாட்டு தெய்வங்கள் குல தெய்வங்களுக்கு வந்து பொங்கல் குளித்து வேள்வி மடை அதுதான் முக்கியம். இப்போ நாங்கள் காசு வந்துட்டுன்றதுக்காக தான் உழைப்பு கொடுக்குறதுக்காண்டி உழைப்பு கொடுக்குறதில்ல, காசு கூடிட்டுது, செலவழிக்கிறதுக்கு வழி இல்லைன்றதுக்காக தான் கும்பாபிஷேகத்தை செய்து திருவிழாவை செய்து காசு செலவழிக்கும். அதுதான் அந்த கோயில் உருவாயினதுக்கான காரணமே மாறி போகுது. இப்போ கூடுதலாக வயல் பகுதி என்பதால் இதுக்கு அந்த வயலுக்கு ஒரு பாதுகாப்பான அல்லது எல்லாம் சேர்ந்து பொங்குறன்ற ஒரு முறையில் தான் வந்திருக்கும் அந்த இடம். இதில் இருக்கிறது என்ன கோயில்? இது இது வீரபத்ரர். இங்கே என்ன மாதிரி வழிபாட்டு முறை? இங்கே தான் அதாவது பாரம்பரியத்தை பின்பற்றி தான் செய்யும். என்ன மாதிரி ஒரு நிகழ்வுன்னா என்ன மாதிரி நடக்கும்? நாங்கள் பொங்கலுக்கு மூலங்கள் பிடிச்சி விளையாடு. என்ன மூலம்? மூலம் அடிக்கிறது, திங்கிச்சா மூலம் அடிக்கிறது, நட்டு மூலம் அடிக்கிறது எல்லாம் செய்யும். சரி சரி. நாங்கள் இங்கே எல்லாம் சாலதும் இங்கே இருக்குது, அதனால அதெல்லாம் செய்யும். சிறுப்பட்டி கிழக்கு தானே இது? இங்கே வாழ்கிற மக்களினுடைய வாழ்க்கை முறை என்ன, வேலைகள்? அது இங்கே வந்து இங்கே இந்த ஊரில் வந்து தச்சு வேலை, மேசன் வேலை, கூலி வேலை, தோட்டம், டிங்கர் வேலை, பெயிண்டர், அரச உத்தியோகம் எல்லாம் இருக்கு. தகரத்தில் எழுதியிருந்தால் தான் பயந்து வந்தேன் நான். என்னென்னு பேய் பிடிக்கும் கவனம் எங்கே எழுதி? தகரத்தில் எங்கே அதில் எழுதியிருக்குல்ல, பேய் பிடிக்கும் கவனம் எழுதியிருக்கு. அதில் தகரத்தில் எழுதியிருக்கு பேயண்டில் எழுதியிருந்தது. நாய் இல்லை பேயண்டு தான் இருந்தது. ஒருவேளை நான் தமிழில் சந்தேகப்பட வேண்டியது இல்லை. பெம்பலுக்கு எழுதியிருக்காங்க, மாற்றிருப்பாங்க. நான் கிடைக்குங்கன்னா அதை பேய் பிடிக்கும் மாற்றிருப்பாங்க. நான் பயந்து தான் வந்தது. அடுத்தது ஐயா, இந்த முந்தி இந்த சிறுப்பட்டி அச்சல் அந்த பகுதியில் இருக்கிறவர்கள் கைதடிக்கு போகிறேன்டா ஒரு குறுக்கு வீதியை பயன்படுத்துகிறவே இல்லை. அதே இது கிளாஸ் ஃபேக்டரிக்கு பக்கத்தில் அது சிறுப்பட்டி ஆவடம் இல்லை இல்லை, அது நீர்வேலிக்குள்ள வடக்கு. நான் இந்த இதுக்குள்ளால போய் கிடையாது, தண்ணிக்கு மாட்டுப்பட்டுங்க அதுக்குள்ளால போகலாம். இப்போ போயிடாதுல்ல தண்ணி. சரிண்ணா, நன்றி ஐயா. அடா நீங்கள் பேட்டியானா வந்தீங்க, அதுதான். சரி, நன்றி. சரி சரி. இதில் ஒரு கிராமத்து கோயில் இருக்குது. உண்மையிலே இந்த மாதிரியான கோயில்களினுடைய அமைப்பு இதை பார்க்கும்போது எவ்வளோ சிறப்பாக இருக்குது பாருங்க. அந்த ஐயாவும் அதைத்தான் சொன்னார். என்னை பொறுத்த வரைக்கும் நானும் அதைத்தான் சொல்லுவேன். அப்படி இருக்கும், இப்படி இருக்கும். பன்னாலை சிறுப்பட்டி கிழக்கு வீரபத்திரர் ஆலயம். இந்த கோயில் சூழலை பாருங்கள் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு. அப்படியே நேர பாருங்க, இதுக்குள்ளால போவோம். சரி, இது பாருங்க நல்ல பழமையான ஒரு தோட்டத்தில் இருக்குது. வேலை பக்கம் பாருங்க வேலியை, இந்த வேலியை பார்த்து வாங்க. அதில் ஒரு அக்கா வாரா, அதனால் சரி இப்படியே நேரம் பாருங்க. இதை பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த இடத்து. பழமை மாறாத ஒரு அழகிய கிராமம். ஐயோ, இதுக்குள்ளே போயிடாது, இங்கே போகிறோன்னு தெரியாமல் போய்கொண்டிருக்கிறோம்ப்பா. அதனால் இந்த பக்கம் போவோம். சு வர்றாங்க. நான் இப்படி ஓடினோன்னு பார்த்துட்டு தானே இப்படியே போய் பிரதான வீதிக்கு போகிற வழி இருக்குது. ஆனால் அங்கே போக வேண்டாம், ஏன்னு சொல்லுங்க பார்ப்போம். அங்கே போகிறது பொருத்தமாக இருக்காது. ஏனெண்டா அது அங்கால போனால் நாங்கள் நீர்வேலிக்கு போடலாம். இப்போ நாங்கள் வந்த பாதைக்கு போய் அங்கால வயல் பகுதிக்கு போவோம். அதில் இப்போ வயல் பக்கம் போவோம். நான் இதோ இருக்க திரும்ப ஒருக்கா படிக்கணும். பேய் தான் எழுதியிருக்கேன். இதில் வேறு பேய்கள்னு தான் நடக்குது. பேய் வடிவாக நாயா பேயாங்க. பேய் பெம்பலுக்கு எழுதியிருக்காங்க. எங்களை மாதிரி யாரோ பெம்பல் பிடிச்சவங்கள தான் இருக்காங்க. அடுத்தது இதில் ஒரு சனசமூக நிலைய கட்டுதான் இருக்குது. சரி, இனி இதால் இப்படியே போய் வருவோம் கொஞ்சம் தூரம். இங்கால வயலப்பா, வயல் வயல் பார்த்தீங்களா? வயல் மண் கட்டிய தூரம் வரைக்கும் வயல்.
சரியா வயல் தாண்டி இனி போயிலாத தானே, அதனால இப்படியே போவோம். நீ பிரதான வீதிக்கு போவோம். இதில் சௌந்தரி அம்மா கலையரம் ஐயாவோட காய்ப்பு. ஐயா எப்படி சுகம்? என்ன பேர் ஐயா உங்களுக்கு? ஐயா 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 தடியோட அது நான் நினைச்சேன் அடிக்க போகிறேன். கந்தையான்னு புரியல அடுத்த. நீங்கள் எப்படி சொல்லுங்க எடுத்த நீங்கள் கந்தையா அப்படின்னு எடுத்தா நான் பயந்து போனேன். உங்களோட பிறந்த இடம் எல்லாம் திருமணம் செய்து தான் இங்கே வந்தீங்களா? இல்லை பிறந்த இடமே தானே? சிறுபட்டி இவ்விடம் பெண்ணால். அப்போ இங்கே எப்படி பொழுது போகுது உங்களோட வாழ்க்கை? இல்லை இங்கே வெட்டத்தில் நடக்க மாட்டான், வெளில பிடிச்சி கொண்டு நடக்கலாம் வந்து வாழ்க்கை. அப்போ இது எனக்கு அடிக்க எடுக்க இல்லையா? என்ன சொல்லுங்க அவங்க சுடலேக்கில் ஒரு 150-200 நானிக்குது. இத்தனை ஆடுகளை கடிக்கிறோம் கொண்டு விட்டுட்டு ஆடுகள் அங்கால தங்காலுமே நான் பார்த்து கொண்டு இருக்கணும். இல்லையா கடிச்சு போகணும். 10-15 நான் வரும். நீங்கள் இப்போ உங்கள் பிறந்த எவ்வளோ காலம்? 70 வயது பேருந்து நடக்க மாட்டேன் நான் படிப்பேன். 70 வயதுன்னு சும்மா சொல்கிறீங்க நீங்கள். ஐயா முகத்தில் இல்லாமல் ததும்புது. இங்கே எப்போவுமே என்னால் முடியும் என்று நினைச்சா தான் நடக்கலாம். ஓமா இல்லையா? உங்களால் முடியும். உங்களுக்கு வயது நான் சொல்கிறேன் 42 போய் சொல்கிறீங்க. இளமையாக தெரியுது ஐயா. 70 வயது எனக்கு 53 கணக்கு பேர். 53 வயது. நான் நினைச்சேன் 70 வயது. 53 வயது. 53ஆம் ஆண்டு ஆண்டு அரை 53ஆம் ஆண்டுண்டா 50 47 வயது. அங்கே 47 20 67 67 5 72 வயது. சரியா கணக்கு பார்த்தேன் பார்த்தீங்களா? ஐயா ஐயா கணிதத்தில் எத்தனைன்னு தெரியுமா? நான் சும்மா இந்த மினக்கட்டு இருந்து படித்து அப்படி இப்படியெல்லாம் எழுதலை. எனக்கு பி கணிதத்தில் சும்மா இப்படி கணக்கை பார்த்துட்டு இப்படின்னு போட்டு விட்டுனேன்னா சரி, கீழே ஒரு கோடு போட்டால் அது நினைக்க வேண்டியதான் அவனுக்கு எல்லாம் சரி என்று. பின்ன சரி என்று போட்டு சரி நீங்கள் என்ன செய்வோம் முந்தி யாகலைன்னு இப்படி சொல்கிற ஐயா. பின்ன சரி என்று போட்டு அங்கே போனால் அவன் அடிச்சு போட்டான். அவனை அடித்த உடனே இவன் பின்னுக்கு நின்றவன். சரி இப்படி தான் நின்றவன் நின்றுட்டு இவன் புட்டலியை பற்றி போட்டு விட்டுறான். அவன் பின்ன சரி என்று போட்டு இந்த பின்ன சரி என்று போட்டு அடிக்கடி வேற அதே நான் அப்படி சொல்கிறேன். அது பழைய பழைய ஆக்கள் அப்படிதான். பின்ன சரி என்று போட்டு பின்ன சரி என்று போட்டேன்னு அப்படித்தான் நீ சொல்ற. ஐயா இந்த பன்னாளி என்ற ஊர் ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னம் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு? இப்போ எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு? உங்களோட பக்கத்தில் முந்தி உத்தியோகங்கள் இல்லை. இப்போ எல்லாம் உத்தியோகங்கள் எல்லாம் டிங்கர்கள் நல்ல தொழில் இல்லை தொழில் வாய்ப்புகள். நல்ல தொழில் வாய்ப்புகள் பரவாயில்லையா, நல்ல வேலை இருக்கிறாங்க. எல்லா வளர்த்தாலும் சரி ஏதோ நல்லா இருக்கிறோம். அதான் இப்போ என்னன்னா வருத்தம். எல்லாருக்கும் வருத்தம் ஐயா. எத்தனை ஆடு வளர்க்குறீங்க? எனக்கு தம்பி முக்கிய அதில் நிற்கிறதுல முங்கண்டியா? ஓ எத்தனை ஆடு? 20 ஆடுன்ற தம்பி கூட கேளுங்க. 20 ஆடு நான் பின்னாடி 7 ஆகான ஒரு ஆடும் கொடுக்காம நான் வேறு தொழில் ஒன்றும் இல்லை தானே. இந்த ஆடுகளே இருந்தாலும் மேய்ப்போம். ரெண்டு தான் ஒரு ஆடும் இல்லாமல் 20 ஆடையும் கொண்டு போகிறோம். 2 மணிக்கு அதுக்கும் காலை விட்டு உங்கள் நெல்லுகளெல்லாம் இல்லை தானே கொண்டு விட்டுட்டு வந்து மேய்ச்சி கொண்டு வர. இந்த மாதிரி இருக்கிற ஒட்டு அடைச்சிட்டு போய் ஐயா அது இப்போ என்ன சொல்லுங்க, ஆடு வளர்க்குறது திறமை மாதிரி அந்தந்த நேரத்தில் பார்த்து விற்கிறதும் தெரிஞ்சிருக்கும். விளங்குதா? இப்போ கிடாய் ஆடு வளர்க்குறீங்கன்னா அது இறைச்சிக்கு தானே வளர்க்குறது. ஆடை வளர்த்து போட்டு கும்பிட்டு வீட்டை அனுப்பி விடுறதுக்கு இல்லை. ஒரு 100 பேர் வளர்க்கின்னு அதில் 90 பேர் வளர்க்குறது அதில் வியாபார நோக்கம்தான். அப்போ நீங்கள் அதை வளர்த்து கொண்டு இருக்கேங்க ஆடுகளுக்கு சில காலங்களில் ஒத்து வராது. அப்போ நீங்கள் அந்த காலத்தை பார்த்து விற்பனைக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்கணும். இல்லைன்னா அதை பாதுகாக்கிறதுக்கான வழிமுறைகள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன்னா அப்படி இல்லாட்டி பாருங்க 20 ஆடு வளர்த்தீங்களா 8 ஆடு இல்லைன்னா எவ்வளோ நட்டம். அது அதுக்கான நட்டகடுகள் இங்கே பதிவு செய்யலையா நீங்கள்? என்னிலும் ஒரு தம்பி என்னிலும் ஒரு பிள்ளை என்னென்னு கேட்டால் நான்கும் பென்சோ மில்லியன்னு சொல்லி சொன்னால் அங்கே கோப்பாயில் புதர் மரத்தடியில் போய் அங்கே இது இருக்குது தானே அங்கே போய் மருந்துகள் எடுக்கிறேன்னா கால்நடை மருத்துவம். சரி சரி. அங்கே போய் மருந்துகள் எடுத்து வந்து கொடுத்தா ஆடுகள் செத்து போயிடும். நான் அங்கே ஒரு நாள் போகணும் டாக்டருக்கு சொன்னேன் இப்படியான்னு. ஐயா இங்கே பாருங்க, நீங்கள் உங்களோட பதிவெல்லாம் இங்கே இருக்குது. இன்னும் நான் வருத்தமானு சொல்லி வந்த நீங்கள் மருந்து எடுத்த நீங்கள் உங்கள்கிட்ட அப்படி ஒரு ஃபோன் இல்லையோ இந்த ஆடு செத்து நீங்கள் ஒரு ஃபோனிலே ஒரு படம் எடுத்து கொண்டு தான் நாங்கள் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடு பண்ணி தரலாம். அதைத்தான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. அப்போ அதை உண்டு நான் செய்யறேன். நான் இந்த சிந்தனை எனக்கு தெரியல. ஏனண்டா ஐயா இது வந்து இப்போ எதேச்சியாக ஒரு ஆட்டை நாய் கடிச்சு சாகிறது வேறு. நீங்கள் 20 ஆடு வளர்க்குற இடத்த 8 ஆடு ஏதோ ஒரு காலநிலையால் மரணம் அடைந்தால்
அதுக்கான நட்டுக்கட்டுக்கு நீங்கள் கோரலாம் ஐயா. ஏன்னா ஒரு தொழில் முயற்சி செய்கிறீங்க. அது அவங்க அவங்களுக்கு சொன்னவா அவள் டாக்டர் சொல்லிவிட்டவா எங்களுக்கு, ஐயா நீங்கள் ஒரு புல விட்டுட்டியா, நீங்கள் ஃபோனில் இந்த படம் எடுத்தவங்களை கொண்டு வந்து காட்டியிருந்தால் ஏன்னா நீங்கள் இங்கே அநேகமாக வைத்தியம் இல்லை, ஆடுகளுக்கு சுவம் இல்லையாண்டா இங்கே வந்து மருந்துகள் எடுத்து ஊசிகள் போட்டு எல்லாம் செய்கிறோம். நீங்கள் அதனால தான் நீங்கள் படம் எடுத்து கொண்டு வந்தால் நாங்கள் அதை அங்கே அனுப்பி உங்களுக்கு நெக்ஸ்ட் விட வேண்டி தருவோம். 8 ஆடு சேர்த்த வேண்டியதுக்கு அவாக்கு ஒரு கவலை தான். 8 இல்லை 1 ரெண்டாலும் பரவாயில்ல, 8 ஆடு ஒரே நாளில் இருந்ததா? இல்லை இல்லை 2 நாளைக்கு ஒருக்கா, உண்டை விட்டு ஒரு நாளைக்கு ஒருக்கா விசாராக்கி இருக்குமே என்ன ஐயா? அழுகுறான் தம்பி. நான் என்ன சொல்லுவாப்பா, எனக்கு தொழில் இல்லை, நான் வந்து ஆட்டு இத்தனை பேர் வந்து உங்கள் கேட்குற ஒவ்வொரு நாளும் பெறுவாங்க உங்கள் ஆட்டுக்கு. நான் என்னென்ன இடம் தொழில் இல்லை, என்னால் நடக்கலாம், கூலி தொழில் யாவது இப்போ 3 வருஷமாக ஒன்றும் இல்லை, அதனால் பயில் செய்கிறேன். அப்போ அதாலே எனக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை. அப்போ இந்த ஆடுகளை நான் வித்தனான்னு சொல்லி சொன்னால் என்னால் 7 ஆண்டா சாப்பிட்டுட்டு அதெல்லாம் படுக்குவோம். படுத்தா விரதம் இன்னும் கூட தெரியும். அதிலும் பார்க்க ஆடுகளை வச்சு வளர்த்து நடப்புங்க. தடி இந்த தேவைக்கேற்ற மாதிரி பண கஷ்டம் வந்தால் விற்று கொள்ளுங்க என்ன அப்படியா? ஆனால் நீங்கள் ஆடு வளர்க்குறீங்க, விற்பனைக்கு தானே வளர்க்குறது, அது விற்க தானே வேணும். கிடாயில் போட்டால் விற்கிற மரியாதை மரியாதைன்னா விற்க மாட்டேங்க மாட்டோம், அது பெருகிறதை கண்டு வைப்பேன். சரி சரி. இப்போ அண்ணளவா ஒரு கிடாய் வளர்றதுக்கு எவ்வளோ காலம் எடுக்கும்? அது ஆட்டு சைஸை பொறுத்து தெரியும். அது இப்போ இதுகள் மாதிரி பராட்டியாது சின்ன ஆடுகள் சின்ன ஆடுகள் இன்னைக்கு 60,000 70,000 ரூபாய்க்கு பெரிய மரியாதை. அதில் குட்டி போட்டால் அது இந்த பொறுமதி 3 லட்சம் 1.5 லட்சம் 2 மாதம் 3 மாதத்தில் 1.5 லட்சம் 2 லட்சம் அந்த குட்டியின் ஐயா ஒரு மாநிலம் நாங்கள் அதுக்கிட்ட அங்கேயே அனுப்பி உங்களுக்கு நஷ்டம் விட்டு பண்ணி தருவோம். சொன்னால் இப்போ நாங்கள் கொஞ்சம் இங்கே வர இருக்கிறவா அதெல்லாம் நல்ல மாதிரி நிற்குதுகள். வேறு என்ன வேறவோ வேற போகிறீங்களா? இல்லை நான் சரி வாங்க ஆட்டோட போ. வேற ஒன்று கண்டிங்க அது ஆட்டோட போகிறோம். எங்க இப்போ போனால் எத்தனை மணி ஒரு நாளும் கொண்டு போகிறதா? ஒரு நாள் எத்தனை மணிக்கு கொண்டு போவீங்க? இப்போ 2:30 கொண்டு போகிறோம். 5:30 தான் இங்கே வருவோம். இங்கே வருவீங்க. கன தூரம் போகிறதா? இல்லை உங்களை வெளிதானே இப்போ கொண்டு போய் அது வெயில் தனியாக போங்க. ஒரு குடையை மட்டும் கொண்டு போனால் எல்லாமே அங்கே நல்ல நீங்கள் மேய விட்டுட்டு ஒரு மணிக்கிறது ஆடுகளை பார்த்து கொண்டு பேசாமல் இருக்க வேண்டிய நீங்கள் வருமா வழி காட்ட வருமா? இப்போ என்ன இவ்வாறு நான் வேறம் கொண்டு வெளிப்படுவோம் பின்னாடி. சரி ஒருக்கா போங்க பாபு. சரி ஐயா நன்றி. ஐயா அந்த பேர் என்ன சொன்னீங்க? கந்தையா. சரி ஐயா சொல்லுங்க பாபு. வேறுங்க போகணும் போகுது ஆடுகள் பார்த்தீங்களா? வேறுங்க வேறு ஐயா சென்று வாரம். சரி சரி ஐயா வாருங்க ரெண்டு சொல்ல போகுது ஆடெல்லாம். சரி வாங்க ஏறுங்க வாங்க ஏறுங்க. இதுக்குள்ள ஒரு கோயில் இருக்குங்க, அடுத்தது இந்த கோயிலையும் பார்த்துட்டு வருவோம். அருள்மிகு ஸ்ரீ அன்னமகேஸ்வர சுவாமி தேவஸ்தானம். அட இப்படி ஒரு கோயில் இருக்குன்றது எனக்கு தெரியாதேடா. பெரிய கோயில் என்ன? தேர்முடி வேலை நடக்குது பாருங்க. அருள்மிகு ஸ்ரீ அன்னமகேஸ்வர சுவாமி தேவஸ்தானம், திருப்பதி கிழக்கு நீர்வீழ்ச்சி. இதில் இதால் தான் போகிறது. நாங்கள் இதால் போவோம், மேய்ஞ்சிடுவோம். இதால் போனால் அடுத்து இன்னொரு ஒழுங்கு ஒன்று போகுது. அங்கே பாருங்க ஐயா இருக்குது. ஐயா சென்று வாரம் இதால் போகலாமா? இதால் போய் இதுக்குள்ள போயிடாதா? அங்கால தான் போகணுமா? சரி ஐயா சரி. ஐயா வேறுங்க போவோம் வேணும் சொல்லிட்டு வந்து பண்ணுறோம். இதில் இடப்பக்கம் போவோம்.
இது நீர்வேலிக்குள்ளே வருதோ தெரியல, இருந்தாலும் போய் வருவோம். என்ன இதுவும் பெண்ணாலிக்குள்ளே தான் வருவோம். கேட்டு பார்ப்போம். இதில் என்ன டெல்லி கிடக்கு? நீர்வேலி சந்தி. இப்படியே போனால் நீர்வேலி சந்தி. நாங்கள் இந்த இடப்பக்க வீதிக்குள்ளே போவோம். இதில் போய் வருவோம். இதில் பாருங்கோ, வெட்டி பாருங்கோ, கீரை தோட்டம். கீரை தோட்டங்கள். இது நீர்வேலிக்குள்ளே வருதோ இதுக்குள்ளே வருதோ தெரியல. கேட்டு பார்ப்போம் யாராவது வந்தால். அம்மா நிற்கிறாங்க. போட்டேன். இப்போ இப்படியே போய் வருவோம். கொஞ்சம் தூரம் போய் திரும்ப போவோம். ஒரு கோயில். கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம். சரி, அதில் வந்த ஒரு அண்ணாவை கேட்டேன் நான். அவர் சொன்ன தகவலின் அடிப்படையில் இந்த வீதியில் வலப்பக்கம் கண்ணாலை சிறுப்பட்டி. சரி, அதை மாதிரி இந்த வீதியில் இடப்பக்கம் சிறுப்பட்டி இல்லை, நீர்வேலியா. சரி, இந்த ஐயாவுக்கு ஐயா, இந்த இடமா நீங்கள்? இந்த இடம் பெண்ணால தான். இப்படி எத்தனையோ பேருங்கவன். இந்த வீதியில் வலப்பக்கம் நீர்வேலி பெண்ணாலை, இடப்பக்கம் சிறுப்பட்டி பெண்ணாலை. பெண்ணாலை சிறுப்பட்டி கிழக்கண்டாலும் சரி. பெண்ணாலைக்குள்ளே இருக்கிற ரெண்டு ஊருக்குள்ளேயும் வருது பெண்ணாலை. என்ன அப்படி இந்த இடத்துல? சரி சரி. அந்த ஒழுங்க ரோட்டு வருது, அது சிறுப்பட்டி வருது, அது நீர்வேலிக்குள்ளே வருது. இது வந்து இந்த வீதியின் 2 பக்கமும் ஒன்று சிறுப்பட்டி ஒன்று நீர்வேலி. சரி ஐயா, சரி 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 சரி. அந்த அம்மாவை கேட்போம்னு தான் நாங்கள் வந்தோம். அதில் ஒரு ஐயா வந்தவர். அப்போ அந்த ஐயாவை கேட்டுட்டு நாங்கள் இப்போ பிரதான வீதி நோக்கி நகர்கிறோம். சரி, இப்போ சிறுப்பட்டியை சுற்றி காட்டியாச்சு. நாங்கள் இப்போ வலப்பக்கம் போவோம். சரி, இந்த வீதியில் வலப்பக்கம் இருக்கிற பகுதிகளை தான் அங்கே இருந்து வரும்போது காட்டி கொண்டு வந்து நாங்கள். இப்போ நாங்கள் காணொளி ஆரம்பித்த இடத்துக்கு போக போகிறோம். இதே நேராக தான் நீங்கள் பார்த்து கொண்டு வர போகிறீங்க. இந்த இடம் எப்படி இருக்குன்னு உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க. வேகமாக போகும். நாங்கள் காணொளி ஆரம்பித்த இடத்துக்கு வந்துட்டோம். இப்படியே இந்த வீதியால் பயணம் செய்து இடப்பக்கம் பார்த்து கொண்டு போனாங்க. நீர்வேலி சந்தி வரைக்கும் போய் சிறுபடி முடிந்த இடத்துல இருந்து வேகமாக இந்த இடத்துக்கு வந்த நாங்கள். அங்கே இருந்து இது வரைக்கும் 2.6 கிலோமீட்டர். இன்றைய நாளில் இந்த காணொளியை பார்த்து உங்களுக்கு நன்றிகள். சிறுப்பட்டியினுடைய அழகு எப்படி இருக்குது, இந்த பகுதி எப்படி இருக்குன்றதை உங்களுடைய கருத்தாக பதிவு செய்யுங்க. நாங்கள் சிறுப்பட்டி கிழக்கு பகுதியை பார்த்து நாங்கள் இதில் கொஞ்சம் பகுதி வடக்குக்குள்ளே வருது, அங்கால கிழக்கு பகுதி தான் பெரும்பாலும். எனவே அந்த ஊர் பற்றி உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபுத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.